ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலவச வாகனம் வழங்க நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவசமாக கார் வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 எம்எல்ஏக்களிடம் ஏற்கனவே சொந்தமாக கார் உள்ளதாக வேட்புமனுவில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பணமில்லை என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு கார் வழங்க மட்டும் எங்கிருந்து பணம் வந்தது என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில ஒரு காரின் விலை குறைந்தபட்சம் 30 லட்சம் என்றாலும் 70 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது என்று சீமான் தெரிவித்திருக்கிறார். மாதம் 1,234 உறுப்பினர்களுக்கும் வழங்குவதால் ஆண்டிற்கு 28 கோடி தேவை என்றும் சீமான் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்கள் மக்களின் சேவைக்கு வந்தார்களா, தங்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வந்தார்களா என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலவசமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கக்கூடிய அரசின் முடிவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்.